சூழல் அறிவோம் நிகழ்விற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கொடிகள் அறிவோம். ஜூலை 24, 2021 சனிக்கிழமை. நம்முடன் உரையாட இருப்பவர் முனைவர் விவேக் அவர்கள், கொடிகள் ஆராய்ச்சியாளர். சூழல் சார்ந்து இயங்கும் நண்பர்கள் பலர் தாவரங்கள் என்றால் மரங்கள் குறித்தே பெரிதும் பேசுவதும் செயல்படுவதும் உண்டு. அதை தாண்டி புல், பூண்டு, செடி, கொடி என அனைத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். வாருங்கள், நாம் பெரிதும் அறிந்திராத மற்றும் கவனிக்க தவறும் கொடிகள் குறித்து இந்த நிகழ்வில் விரிவாக அறிந்து கொள்வோம். பரிணாமத்தில் கொடிகள் எவ்வாறு தோன்றின, கொடிகளின் இயல்பு, வாழ்விடம், வகைகள், பெயர்கள், சூழலியல் பங்கு மற்றும் சமகால சவால்கள் குறித்து இந்த உரையாடலில் விரிவாக அறிந்து கொள்ளலாம். இன்று நம்முடன் உரையாட இருக்கும் முனைவர் விவேக் அவர்கள் குறித்த ஒரு சிறு அறிமுகம். முனைவர் விவேக் அவர்கள் தேனியைச் சார்ந்தவர். இவர் மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் தாவரவியலில் இளங்கலை பட்டமும், சென்னை கிறித்துவ கல்லூரியில் தாவரவியலில் முதுகலை பட்டமும், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியலில் இந்தியாவின் சோழமண்டல கடற்கரை கொடிகளின் பல்லுயிர் மற்றும் சூழலியல் என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்தையும், கோவா பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் துறையில் முதுகலை முனைவர் போஸ்ட் டாக்டரேட் பட்டத்தையும் பெற்றுள்ளார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தனது பதவி காலத்தில் சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் முன்னெடுக்கப்பட்ட கோயில் காடுகள் குறித்த அகில இந்திய ஒருங்கிணைந்த திட்டத்தின் இளநிலை மற்றும் முதுகலை ஆராய்ச்சியாளராக பணியாற்றியுள்ளார். இவர் காடுகள் மீள் வளர்ப்பு திட்டத்திலும் திட்ட மேலாளராக பணியாற்றி சூழலில், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஒரு நிலையான மாதிரியை உருவாக்கியுள்ளார். இவர் சர்வதேச பத்திரிகைகளில் 12 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். மேலும் 4 புத்தக அத்தியாயங்களுக்கும் ஒரு புத்தகத்திற்கும் இணையாசிரியராகவும் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளார். உலகளாவிய கொடிகளின் சூழலியல் திட்டம் மற்றும் உலகளாவிய பெருமரங்கள் திட்டத்தின் செயல் உறுப்பினராகவும், உலகளாவிய தாவர பண்பு தரவு தளத்தில் ஒரு பங்களிப்பாளராகவும் உள்ளார். இவர் தற்போது கர்நாடகாவில் உள்ள மணிப்பால் இயற்கை அறிவியல் மையத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது ஆராய்ச்சியின் முக்கிய கவனம் பல்லுயிர் சூழலில் மற்றும் கொடிகளின் பரிணாம வளர்ச்சியில் ஆகியவற்றில் உள்ளது. தாவர செயல்பாட்டு பண்புகள், தாவர கரிம தேக்கம், நீண்டகால கண்காணிப்பு குறித்தல், சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகள், சூழலில் பாதிப்பற்ற மாசற்ற வளர்ச்சி வழிமுறை கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் மற்றும் காடுகள் மீள் வளர்ப்பு ஆகியன பற்றி ஆராய்ச்சிகளை நிபுணத்துவம் பெற்று தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இவரை சூழல் அறிவோம் நிகழ்விற்கு அறிமுகம் செய்த நரசிம்மன் ஐயாவிற்கு இத்தருணத்தில் நம் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சூழல் அறிவோம் வளர்ச்சியில் தாங்கள் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சகோதரர். தாங்கள் தங்களுடைய உரையை தொடங்கலாம். நன்றி திரு தீபக் அவர்களே. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். என்னை இங்கே அழைத்தமைக்கு திரு தீபக் அவர்களுக்கும் சூழல் அறிவோம் குழுவுடன் சேர்ந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கொடிகளின் உயிர்ப்பன்மை மற்றும் சூழலியல். முன்பே கூறியதை போல கொடிகள் என்றால் என்ன, அவற்றின் காடுகளில் அவற்றின் பங்கு என்ன, எவ்வாறு கொடிகள் உருவாகின, அவற்றின் முக்கியத்துவம் என்ன போன்ற பல கேள்விகள் இன்றளவும் பெரிதும் அறியப்படாதவையாக உள்ளன. கடந்த 200 ஆண்டுகளாக கொடிகள் பற்ற ஆராய்ச்சிகள் பரவலாக பேசப்பட்டு வந்தாலும் கூட இன்றளவும் கூட அவற்றின் அடையாளங்களும் அவற்றின் மீது நாம் கொண்டுள்ள ஒரு அறியப்பட்ட தகவல்களும் மிக குறைவாக உள்ளன. எனவே எனது ஆராய்ச்சியின் முடிவு வாயிலாக கடந்த 8 ஆண்டுகளாக நான் கொடிகளை பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறேன். அந்த ஆராய்ச்சியின் முடிவின் வாயிலாக நான் அறிந்த சிலவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆர்வலாக உள்ளேன். கொடிகள் என்றால் முதலில் நாம் நினைவுக்கு வருவது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் காய்கறிகள், பழங்கள் போன்றவை மட்டுமே. அவற்றையும் தாண்டி கொடிகளின் பங்களிப்பு என்ன, காடுகளில் கொடிகளில் நாம் காணப்படுவது மிகவும் 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 அரிதான ஒரு விஷயமாகத்தான் படுகிறது. நான் ஒருவருடன் கேட்டால் கொடிகள் என்றால் என்ன என்று யாரிடமாவது கேட்டால் கொடிகள் என்றால் என்ன, அதான் நம்ம ரோட்ல போகும்போது, நம்ம அந்த வேலி பக்கம் பார்க்கும்போது, அந்த காட்டு பக்கம் பார்க்கும்போது ஓரமா வளர்ந்திருக்கேன் அதுதான் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவற்றுக்கும் மேலாக அவற்றின் அறிவியல் பூர்வமான உண்மைகள் நிறைய உள்ளன. இந்த பேச்சின் வாயிலாக அவற்றை சிலவற்றை நான் வெளிக்கொள்ள விரும்புகிறேன். கொடிகள் என்றால் என்ன? கொடிகள் என்றால் தாமாகவே செங்குத்தாக வளர்ச்சி அடைய இயலாத தாவரங்கள். அப்படின்னா இது பாராசைட்டிக் பிளான்ட்ஸா, ஒட்டுண்ணிகளா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கிடையாது. அவைகள் தானாகவே வேரூன்றி சில கணங்களுக்கு தானாகவே வளரக்கூடிய செடிகள் தான். ஆனால் ஒரு அளவை தாண்டிய பிறகு அவற்றால் செங்குத்தாக வளர இயலாது. எனவே மரங்களையோ அல்ல பிற உயிர்களையோ சார்ந்து தன்னுடைய இலைகளை ஒரு ஒளி அதிகமாக உள்ள இருப்பிடங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு தாவரங்கள் தான் கொடிகள் அப்படின்றன. இது ஒரு வளர்ச்சி
செங்குத்தாக வளர்ச்சியடைய இயலாத தாவரங்களாக இருந்தாலும் கூட வெளிச்சத்திற்காக அவை பரிணாம வளர்ச்சி மூலம் பல ஏறும் வழிமுறைகளை கண்டறிந்துள்ளன. அவைகள் என்ன என்பதை பின்வரும் பகுதிகளில் பார்க்கலாம். இது போன்று பல ஏறும் வழிமுறைகளை பல மில்லியன் ஆண்டுகளாக அவை பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன. இவை அறிவியல் உலகில் ஒரு கீ இன்னோவேஷன், அதாவது முக்கிய புத்தாக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இவ்வாறான கொடிகள் பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகளில் அதிகமாக காணப்படுகின்றன. மிதமான காடுகளில் கொடிகளின் பங்கு மிகவும் குறுகிய வண்ணமே உள்ளது. அதற்கான காரணங்களையும் நம் பின்வரும் பகுதிகளில் காணலாம். நாம் முன்பே கூறியது போல கொடிகள் என்றால் செங்குத்தாக தானாக வளர முடியாது. நீங்கள் படத்தில் காண்பது ஒரு கொடி, ஒரு வகையான கொடி. நீங்கள் பார்த்து வியந்து போகலாம். சில நேரம் நம்மில் பல வகையான காய்கறிகளையும் பழங்களையும் மட்டுமே பார்த்து பழகிய இது போன்ற கொடிகளை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இதை விடவும் மிகவும் பெரிய கொடிகளை நான் கண்டுள்ளோம். ஈவன் மரங்களுக்கு நிகரான கனமுடைய கொடிகளும் இங்கு உண்டு. கொடிகள் பற்றிய ஆராய்ச்சிகள். கொடிகள் என்பது 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடிகள் பற்றிய ஆராய்ச்சிகள் இருந்து வந்துள்ளன. ஆனாலும் கொடிகள் மீதான முக்கியத்துவம் முதலில் அறியப்பட்டது 1865ஆம் ஆண்டு. அது எப்படி என்றால், அவிக் ரே எனும் ஆராய்ச்சியாளர் 1858ஆம் ஆண்டு ஒரு 2 கொடிகளின் விதைகளை சார்லஸ் டார்வின் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். சார்லஸ் டார்வின் அநேகமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். சார்லஸ் டார்வின் என்பவர் பரிணாம வளர்ச்சியின் தந்தை. அவருக்கு 2 கொடிகளின் விதைகளை அனுப்பி வைக்கிறார் 1858ஆம் ஆண்டு. அந்த விதைகளை வளர்த்து பார்க்கும் டார்வின் வியந்து போகிறார். வியந்து போய் எப்படி இப்படி ஒரு கொடியால் இப்படி முன்னேறி செல்ல முடிகிறது, தன்னால் வளர இயலாவிட்டாலும் எப்படி இப்படி சுற்றி வளைத்து ஒரு மரத்தையோ எதையோ கட்டியாக பிடித்துக் கொண்டு எப்படி மேலே செல்கிறது என்று கண்டு ஒரு வியந்து போகிறார். அத்துடன் அவர் நிறுத்தவில்லை. மேலும் 100க்கு மேற்பட்ட கொடிகளின் விதைகளை வாங்கி தனது வீட்டிலேயே வளர்த்து பார்க்கிறார். அவருக்கு ஆச்சரியம், தாங்க முடியாத ஆச்சரியம். அப்போதைய காலகட்டங்களில் அவர் அது பரிணாம வளர்ச்சியின் அந்த நேச்சுரல் செலக்ஷன் என்ற விதியை எப்படியாவது அந்த அறிவியல் உலகிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் தீவிரமாக போராடி கொண்டிருந்த பொழுது இந்த கொடிகளை கண்டு அவர் வியந்து போகிறார். 1865ஆம் ஆண்டு தான் 7 வருடங்களாக வளர்த்த அந்த கொடிகள், அதன் மூலம் பெற்ற அனுபவங்களை ஒரு ஆய்வு கட்டுரையாக எழுதுகிறார். ஆன் த மூமெண்ட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் கிளைம்பிங் பிளான்ட்ஸ், கொடி வகை தாவரங்களின் ஏறும் இயக்கம் மற்றும் பழக்க வழக்கங்கள் குறித்து என்று ஒரு நீண்ட ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதுகிறார். உண்மையிலேயே அந்த 1865க்கு பிறகுதான் அறிவியல் உலகம், அதாவது அந்த பரிணாம வளர்ச்சி மற்றும் தாவரவியல் போன்ற துறைகளில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் இதை பார்த்த பிறகுதான் ஓகே, இத சார்லஸ் டார்வினே சொல்லிட்டாரு, ஏதோ அது பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுல ஒரு ஆராய்ச்சி தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருடங்களுக்கு கண்டினியூஸா எல்லா வகையாவும் அந்த ஆராய்ச்சி நடந்து போயிட்டே இருக்குது. ஆனா முக்கிய அனைத்து ஆராய்ச்சிகளுமே பொதுவாக உடலியல் மற்றும் உடற்கூறியல் சம்பந்தப்பட்டதாகவே தொடர்ந்து வந்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1980 வரையிலே மரங்களுக்கு ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை கொடிகளுக்கு கொடுக்கவே இல்லை. அதற்கான காரணங்கள் நிறைய உள்ளன. அதை நம் பின்வரும் பகுதிகளில் பார்க்கலாம். இவை அனைத்தும் முக்கியமான புத்தகங்கள், லைக் கொடிகளில் சம்பந்தப்பட்ட கொடிகளுக்கு முக்கியத்துவம் குறித்த புத்தகங்கள். 1865 வெளிவந்த மூமெண்ட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் கிளைம்பிங் பிளான்ட்ஸ் சார்லஸ் டார்வினால் எழுதப்பட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 120 வருடங்கள் தேவைப்பட்டது. கொடிகளுக்கு என தனியாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு 120 வருடங்கள் தேவைப்பட்டது. த பயாலஜி ஆஃப் வைன்ஸ். அதை எழுதியவர் ரூட்ஸ் அண்ட் மூனே. அவங்க 2 பேரும் உலகத்துல பல்வேறு மூலைகள்ல கொடிகள்ல ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அனைவரிடம் இருந்தும் பல வகையான தகவல்களை பெற்று இந்த புத்தகத்தை எழுதினாங்க. அதற்கு பிறகாக 2006 முன்னாடி சொன்ன மாதிரி என்னதான் மரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மரங்களை பன்னுயிர் தன்மையை அளக்கிறதுக்கு நிறைய அளவீடுகள் குறிக்கோள்கள் இருந்தாலுமே கூட கொடிகளுக்கு 2006 வரைக்கும் எதுவுமே கிடையாது. அப்போ மறுபடியும்
அந்த கொடிகள்ல ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்த உலகம் முழுவதும் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்த அறிவியர்கள் 2006ல ஒண்ணு கூடி ஒரு வழிமுறைகள் நெறிமுறைகள் வந்துட்டு கொடிகளை படிக்கிறதுக்கு உருவாக்குறாங்க. அதுல வந்த புத்தகம் தான் ஈகாலஜி ஆஃப் லைனாஸ். அது 2015ல வெளியானது. அதுக்கப்புறம் 2016ல பயோடைவர்சிட்டி ஆஃப் லைனாஸ் என்ற புத்தகம் எனது பேராசிரியர் ப்ரொஃபசர் பார்த்தசாரதி அவர்களால் எழுதப்பட்டது 2010. ஸோ இதுநாள் வரையில் மொத்தமாக 200 ஆண்டுகளில் 250 கால ஆண்டுகளில் கொடிகளுக்கென தனியாக அர்ப்பணிக்கப்பட்ட புத்தகங்கள் இன்றளவும் இவ்வளவுதான். அதற்கு பிறகாக இன்று லயனா ஈகாலஜி ப்ராஜெக்ட் ப்ரொஃபசர் ஸ்னிட்ஜர் என்பவரால் தொடங்கப்பட்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டு லயனா அதாவது கொடிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தகவல்களும் அங்கே உள்ளன, அனைத்து விதமான டேட்டாக்களும் அங்கே உள்ளன. எவர் வேண்டுமானாலும் அதை அக்சஸ் செய்து கொள்ளலாம். அந்த அளவில் இப்பொழுது இந்த லயனா ஈகாலஜி ப்ராஜெக்ட் என்பது மிகவும் ஒரு வேகமாக வளர்ந்து செல்கிறது. நாம் இங்கே உள்ள கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காணலாம் 1940களில் இருந்து 80கள் வரை அவ்வளவாக கொடிகள் சம்பந்தப்பட்ட ஆய்வு கட்டுரைகளோ ஆய்விதழ்களோ அவ்வளவாக வரவில்லை. ஆனால் கடந்த 20-30 ஆண்டுகளாக பார்த்தோமானால் அவை முன்னோக்கி செல்கின்றன. அதே வேளையில் சூழலியல் சம்பந்தமான பொதுவான ஆய்வு கட்டுரைகள் ஆய்விதழ்கள் தற்போது கீழ் நோக்கி செல்கின்றன. எனவே கொடிகள் சம்பந்தப்பட்ட ஆர்வம் அதிகரித்துள்ளதை இது காட்டுகிறது. பரிணாம வளர்ச்சியில் அவை வெவ்வேறு வகையான ஏறும் வழிமுறைகளை கண்டறிந்தன. அவற்றில் சிலவற்றை இங்கு காணலாம். பரவலாக உலகம் முழுவதும் காணப்படுவது இந்த 5 வகையான ஏறும் வழிமுறைகள் தான். ஆனால் இதற்கு மேலாகவும் உண்டு. ஆனால் அவையெல்லாம் வெகு சிலவே. முதலில் தண்டு முறுக்கியவாறு ஏறுதல். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல தண்டை வளைத்து நெளித்து மரத்தின் மீதோ வேற ஏதாவது ஒரு கடினமான பொருட்களின் மீதோ ஏறுவது. 2, பற்றுக்கம்பி போல் ஏறுவது. பற்றுக்கம்பி போல் உருவாக்கி அவற்றின் மூலமாக தனது ஹோஸ்ட் பிளான்ட் என்று சொல்வார்கள் அதன் மேல் பற்றுக்கொண்டு ஏறுவது. ஹூக் கிளைம்பிங், கொக்கி போல வடிவம் கொண்டு அதன் மூலமாக மரங்களின் மேலோ அல்லது வேற ஒரு கொடிகளின் மேலோ ஏறுவது. ரூட் கிளைம்பிங், வேர் கொண்டு அந்த வேரை வைத்து ஒட்டியபடி அடுத்த மரத்தின் மேல் ஏறுவது. இந்த வேர்கள் பொதுவாக அந்த மரத்தில் ஒட்டி கொள்வதற்கு தானே தவிர்த்து அதிலிருந்து எதையும் எடுப்பதற்காக அல்ல. எனவே இது ஒட்டுண்ணிகள் கிடையாது. 5வதாக பார்த்தோமானால் ஸ்கிராம்பிளிங். இது அவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான ஒரு ஏறு வழிமுறை கிடையாது. ஏனென்றால் ஸ்கிராம்பிளிங் எனப்படுவது வெறுமனே மரத்தின் மீதோ வேற ஏதாவது ஒரு பொருளின் திடமான பொருளின் மீதோ சாய்ந்து கொண்டு ஏறுவது. இது சில நேரங்களில் அது முட்களுடனோ முட்கள் இல்லாமலோ தோன்றும். ஆனால் இன்னும் இந்த முட்கள் ஏறுவதற்கு தானா என்பது இன்னும் யாராலும் உறுதியாக சொல்ல இயலவில்லை. ஏனென்றால் இந்த முட்கள் ஒருவேளை ஹெர்பிவோரி டிஃபென்ஸ் என்று சொல்வார்கள். வேற அனிமலிடமிருந்து மிருகங்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவும் பயன்படும். எனவே இது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அந்த பட்டுக்கம்பி ஏறுதல் போல் ஏறுதல் அது மட்டும் கிட்டத்தட்ட 17 முறை பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. இலைகள் எவ்வாறாக அந்த பற்றுக்கம்பி போல் மாறுகின்றன, இன்னும் வேறு சில இடங்கள் எப்படி பற்றுக்கம்பி போல் மாறுகிறது என்று 17 முறை ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் மட்டும் மாறியுள்ளது. கொடிகளின் ஆரம்ப கால வாழ்க்கை. கொடிகள் எவ்வாறு தொடங்குகின்றன? உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் தொடக்க காலத்தில் மரங்கள் மற்றும் கொடிகளுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் யாராலும் காண முடியாது. ஒரு 1 அடி உயரம் 2 அடி உயரம் இல்ல 3 அடி உயரம் போனாலும் கூட மரங்களும் கொடிகளும் சில சமயங்களில் ஒரே நேராக தோன்றும். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒரு 1 மீட்டர் தூரம் இல்ல 1.5 மீட்டர் வளர்ந்த பிறகு இலகுவான தண்டுகளை உடைய கொடிகளால் செங்குத்தாக நிற்க இயலாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் சர்க்கம்யூட்டேஷன் என்னும் அதாவது தாவரத்தை சுற்றி கொண்டே வளரும் தன்மை. இங்கே உள்ள படத்தை போல முன்னே உள்ள தண்டுகள் நேராக சுற்றி கொண்டே வளரும். 360 டிகிரி கோணத்தில் சுற்றி கொண்டே வளரும். அப்படி சுற்றி கொண்டே போகும் பொழுது ஏதேனும் ஒரு மரத்தையோ இல்ல திடமான பொருளையோ காணும் போது அதாவது தொடும் பொழுது அவை அதற்கு மேல் பற்றி கொண்டு மேலே ஏறி செல்லும். அப்படி ஏறாத பொருளத்தில் தன்னை சுற்றி எந்த ஒரு ஆதரவும் அதாவது எந்த ஒரு மரமோ எந்த ஒரு திடமான பொருளோ இல்லாத பட்சத்தில் அவை கீழே படிந்து பாம்பு தரையை நோக்கி ஊறுவதை போல வெகு தூரம் ஊர்ந்து கொண்டே செல்லும். அவ்வாறு ஊர்ந்து கொண்டே செல்லும் தண்டுகள் கிட்டத்தட்ட 10 மீட்டர் முதல் 20 மீட்டர் உயரம் வரை கூட செல்லக்கூடும் தன்னுடைய வாழிடத்தை தேடி.
அப்பொழுதும் வாழிடம் கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுதுதான் தனது இலைகளை உருவாக்கும். அதுவரை தனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் தண்டின் உயரத்திற்கே செலவிடும். சரி, இப்பொழுது ஒரு வேளையாக அந்த சர்க்கம்யூட்டேஷன் ப்ராசஸின் மூலமாக ஒருவேளை தனக்கு தேவையான வாழிடத்தை அது பற்றி கொண்டால் அதன் மீது மிகவும் இறுக்கமாக பற்றிக்கொண்டு வெவ்வேறு விதமான ஏறும் வழிமுறைகளை பயன்படுத்தி அவை மரத்தின் உச்சிக்கு செல்லும், ஒளியை நோக்கி செல்லும். கொடிகள் தங்களது வாழிடங்களை எவ்வாறு தேர்வு செய்கின்றன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வந்தது. வெவ்வேறு ஆராய்ச்சியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் பல வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவ்வப்போது சில ஹைப்போதசிஸ்களையும் சில தியரிகளையும் வெளியிட்டு வந்தார்கள். அவ்வாறாக 1980களில் பிளாக் மற்றும் ஹார்பர் இருவரும் சேர்ந்து இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போல பட்ரஸ்கள், அதாவது இவ்வாறான தண்டுடைய மரங்களில் கொடிகள் பற்றி கொள்ளாது என்று ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்கள். ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு அது பெரும்பாலும் நம்பப்பட்டது. இந்த மாதிரி இது போல பட்டர்களுடைய மரங்களில் கொடிகள் ஏறாது என பெரும்பாலான நம்பப்பட்டது. ஆனால் அடுத்த 2 ஆண்டிலேயே வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் உலகின் வேறு பகுதியிலிருந்து இது போன்ற அமைப்பை உடைய மரங்களிலும் கொடிகள் பற்றி கொண்டு தாராளமாக ஏறும் என நிரூபித்து காட்டினார்கள். இதே போல வெவ்வேறு வகையான முடிவுகளும் ஆராய்ச்சி முடிவுகளும் வெவ்வேறு இடங்களில் பொய்யாக்கப்பட்டன. உதாரணமாக, கொடிகள் பெரும்பாலும் மிகவும் சொரசொரப்பான பட்டைகளை உடைய மரங்களில் அதிகமாக பற்றி கொள்ளும் என்று ஒரு ஆய்வு கட்டுரை கூறி வந்தது. ஒரு இல்ல பல வகையான ஆய்வு கட்டுரைகள் கூறி வந்தன. அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் கூட இது போன்ற அமைப்புடைய மரங்களும் சில மரங்கள் கொடிகளுக்கும் படராத வகையிலே இருந்தன. அதே போல மிர்டேசி குடும்பத்தை சேர்ந்த மரங்களில், அதாவது பட்டைகளை உரியும் தன்மை கொண்ட மரங்களில் கொடிகள் அவ்வளவாக பற்றாது என்றும் பெரும்பாலும் பேசப்பட்டது. ஆனால் இது போன்ற மரங்களிலும் கொடிகள் மிகவும் அதிகமாகவே காணப்பட்டன சில இடங்களில். 2015ஆம் ஆண்டில் இதை நாங்கள் ஒரு ஆராய்ச்சியாக எடுத்து படித்தோம். அதில் கொடிகள் எவ்வகையான மரங்களை தேர்ந்தெடுக்கின்றன, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மரங்களை, ஒரு குறிப்பிட்ட தன்மையுடைய மரங்களை தேர்ந்தெடுக்கின்றனவா என்று பல வகையாக ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். ஒரு 4 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள காட்டில் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். அதன் முடிவு என்னவென்றால், கொடிகள் எந்த விதமான ஒரு தேவையோ அதற்கு தேவையில்லை. அது முற்றிலும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறே தனது வாழிடத்தை தேர்வு செய்கின்றன. தனக்கு அருகாமையில் என்ன மரம் உள்ளதோ அந்த மரத்தின் பட்டை மெதுவாக இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி, அதில் பட்ரஸ் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த மரங்கள் வேகமாக வளரும் தன்மையோட மரமாக இருந்தாலும் சரி, மிகவும் மெதுவாக வளரும் தன்மையுடைய மரமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்து வகையான மரங்களின் மீதும் வெகுவாக காணப்பட்டன. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் நாங்கள் கண்டுணர்ந்தது என்னவென்றால், 65% மரங்கள், அந்த 4 ஹெக்டேர் பரப்பில் உள்ள அந்த காட்டில் 65% மரங்கள், 30 சென்டிமீட்டர் மேலே உள்ள மரங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கொடிகளையாக அதன் மேலே கொண்டிருந்தது. நாங்கள் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு வியந்து போனோம். 65 என்பது மிக அதிக அளவிலான எண் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மற்ற நாடுகளில், மற்ற ஆராய்ச்சிகளில் வெளிவந்த முடிவுகளை கண்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். சில காடுகளில் 80, சில காடுகளில் 85%, 85க்கு மேலான சதவீத மரங்கள் குறைந்தபட்சம் ஒரு கொடிகளையாக கொண்டிருந்தன. இந்த ஆராய்ச்சி அனைத்தையும் முடித்துவிட்டு ரோட்டில் ஒரு நாள் சாதாரணமாக நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இதன் மாதிரியான ஒரு காட்சியும் காண முடிந்தது. குறிப்பாக அந்த போஸ்ட் மரம், அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி போல்ஸ், அப்புறம் டெலிபோன் போல்ஸ். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு வந்துட்டு இந்த வகையான மரம் வேணும், இந்த வகையான தண்டு வேணும், அப்படிலாம் எந்த ஒரு கணக்குமே கிடையவே கிடையாது. எது கிடைக்குதோ பக்கத்துல ஹைலி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தகுந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதன் மூலமாக பற்றி கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. தோற்றம் மற்றும் பரிணாமம், இது ஒரு முக்கியமான பகுதி. முதல்ல தாவரங்களுக்கு எதற்காக கொடிகளா மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? எதுக்காக கொடிகளா மாறணும்? எதுக்காக இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையணும்? இதெல்லாம் உத்து நோக்கி நம்ம நல்லா பார்த்தோம்னா ஒரு 350 மில்லியன் வருஷம் இல்லாட்டி 400 மில்லியன் வருஷம் வந்து பின்னோக்கி பார்க்கணும். முன்னாடி உலகத்துல வந்து முதலா செடிகள் வந்து, அதாவது தாவரங்கள் வந்து பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. அந்த 400 மில்லியன் டு 350 மில்லியன் வருஷம் வரும்போது தான் காடுகள் அப்படிங்கிறது வந்து ஒன்று உருவாகுது.
அதனால் வரைக்கும் எல்லாமே தரையோட தரையா தான் இருக்கு. அந்த காடுகள்னு வரும்போது மரங்கள், பெரிய உயர்ந்த மரங்கள் தான் உருவாகுது. அந்த உயர்ந்த மரங்கள் உருவாகும் போது மேல வந்து ஃபுல்லா இடத்த ஃபுல்லா மறைச்சுக்கிட்டு கீழே இருக்க செடிகளுக்கு வந்து எந்த விதமான ஒளியையும் கொடுக்காம விட்டுருச்சு. அந்த ஒளி இல்லாதப்போ ஒளிச்சேர்க்கை நடத்த முடியாது. ஒளிச்சேர்க்கை இல்லாம போச்சுன்னா உணவு கிடையாது. உணவு இல்லாம போச்சுன்னா வாழ முடியாது. ஸோ இது மாதிரி பல மரங்கள் வந்துட்டு மேல வந்து அந்த கெனோபி லேயர்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லா ஆக்கிரமிச்சுட்டு கீழே உள்ள மரங்களுக்கு கீழே உள்ள சின்ன சின்ன செடிகளுக்கும் மரங்களுக்கும் எந்த விதமான வெளிச்சத்தையும் கொடுக்காம போயிடுச்சு. அப்ப சில சில என்ன சில தாவரங்கள் என்ன பண்ணுச்சுன்னா தனக்கு கிடைச்ச கொஞ்ச நெஞ்ச ஒளிய வச்சு நம்ம எப்படி வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்தி அமைச்சுக்கிட்டு வாழ பழகிட்டு போச்சு. சில தாவரங்கள் என்ன பண்ணுச்சு, முட்டி மோதி என்னமோ பண்ணி பார்த்துச்சு, ஒண்ணும் முடியல, அந்த இடத்த விட்டே போயிடுச்சு. சில தாவரங்கள் உட்கார்ந்து யோசிச்சுச்சு. அதுதான் நம்ம கொடிகள் மாதிரி உட்கார்ந்து யோசிச்சு எப்படி அந்த ஒளியான இடத்த போய் நம்ம சேர முடியும் அப்படின்னு சொல்லி பல வகையா யோசிச்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுதான் இந்த கொடிகள். இதைத்தான் கீ இன்னோவேஷன், அதாவது புத்தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு வளங்கள் வந்து தனக்கு கிட்டலையோ, முன்னாடி எந்த ஒரு வளங்கள் கிடைக்கலையோ அந்த வளத்தை நோக்கி எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு காலகட்டங்கள்ல அதை போய் சேர்ந்தடையுது அப்படிங்கிறது தான் புத்தாக்கம் அப்படின்னு சொல்றது. சரி, இன்னைக்கு நாள் வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவலின்படி மிகவும் பழமையான ஒரு அந்த படிம எவிடன்ஸ் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 380 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சது. ஸோ இது வந்து ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் மாதிரி தான். அந்த காலத்துல ஃபாரஸ்ட் வந்து கார்போனிஃபரஸ் பீரியட் அப்படிங்கிற காலகட்டங்கள்ல 350 400 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இதுதான் முதலா கிடைச்ச ஒரு படிம எவிடன்ஸ் சொல்றது முதலாவது கிடைச்சது. இதுக்கப்புறமா தான் மத்த இது இந்த இந்த எவிடன்ஸ் தான் கொடிகள்ல, அதாவது மரங்கள்ல, அதாவது தாவரங்கள்ல வாஸ்குலர் கேம்பியம், அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கும் ஆதரவா கிடைச்ச முதல் எவிடன்ஸ். பொதுவா நம்ம படிவங்கள் எடுக்கும்போது, ஃபாசில் படிவங்கள் எடுக்கும்போது குறிப்பா சொல்லணும்னா விலங்குகளோடது வந்து சுலபமாவே கிடைக்கும், ஏன்னா ரொம்ப நாளுக்கு நீடிச்சு நிற்கும். ஆனா தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. தாவரங்கள் வந்துட்டு எந்த ஒரு டிஃபார்மேஷன் இல்லாமயுமே கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயம். ஆனா அதையும் மீறி ராபின் பெர்ன்ஹம் எனப்படும் ஆராய்ச்சியாளர், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி, எனது நண்பரும் கூட, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இதன் போல பல வகையான இடங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஃபாசில்ஸ், அதாவது படிவங்களை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 to 1500 ஸ்பீசிஸ் வரை சேகரித்து வைத்துள்ளார். அந்த டேட்டாபேஸ் இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஓப்பன் அக்சஸ் மாதிரி, யார் வேணாலும் அதை பயன்படுத்தலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க கூட போய் பார்க்கலாம். கொடிகளின் உயிர்ப்பன்மை, எத்தனை தாவரங்கள் கொடி வகைகளை சேர்ந்தவை? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றளவும் எங்ககிட்ட சரியான நம்பர் கிடைக்கல. எத்தனை தாவரங்கள் வந்து குறிப்பாக இது கொடிகள் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் தாவரங்கள் உண்டு நமக்கு தெரிஞ்சது. மனிதனோட மூளைக்கு எட்டினபடி 4.5 லட்சத்துக்கு மேல இருக்குது. அதுல இத்தனைதான் வந்துட்டு கொடிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்ககிட்ட நம்பர் கிடையாது. ஆனா எத்தனை தாவர குடும்பங்கள் இல்ல கொடிகள், அட்லீஸ்ட் ஒரு கொடிகள் இருக்கு அப்படிங்கிற நம்பர் எங்ககிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 172 குடும்பங்கள்ல, டெரிடோஃபைட்ஸ் வந்து 9 குடும்பங்கள்லயும், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்து 2 குடும்பங்கள்லயும், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல கிட்டத்தட்ட 162, 405ல 162ல வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு கொடியாவது இருக்கு. கிட்டத்தட்ட 3ல ஒரு பங்குக்கு அதிகமாகவே கொடிகள் உள்ளது. இவ்வளவு இருந்தும் 162 குடும்பங்கள் இருந்தும் கூட கொடிகள் வந்து நிறைய கணக்குகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படல. இதுல பொதுவா சொல்லணும்னா இந்த உயிர் பன்மை போன்ற கணக்கெடுப்புகள்ல கொடிகளை வந்து யாருமே இன்வால்வ் பண்றது இல்லை. அதுக்கான காரணங்கள் என்னன்னா, முதல்ல அதுக்கான காரணங்கள் என்னன்னா, கொடிகள் வந்துட்டு இப்ப மரங்களுக்கு வந்து அந்த உயிர் பன்மை அப்படிங்கிற கணக்கெடுப்பு எடுக்கணும்னா இந்த மாதிரிதான் எடுக்கணும், இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகள் உள்ளன, ஒரு கட்டுரைகள் உள்ளன. ஆனால் கொடிகளுக்கு அது போன்ற கட்டுரையோ குறிப்புகளோ 2006 வரை எதுவுமே கிடையாது. எனவே 2006க்கு முன்பாக எடுக்கப்பட்ட அனைத்து கணக்கீடுகளும் இப்போது கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. 2006க்கு அப்புறமா தான் முன்பு கூறியது போல ப்ரொஃபசர் ஸ்ட்ரெட்ஜர் தலைமையிலான லயனா ஈகாலஜி ப்ராஜெக்ட் குழு 2006ல தான் ஒரு புரோட்டோகால் ஒன்று ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி கிளைம்பர்ஸை மெஷர் பண்றதுக்கு, கிளைம்பர்ஸை வந்து உயிர் பன்மையை கணக்கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோகால் ரெடி பண்றாங்க. அதனால 2006க்கு முன்னாடி வரைக்கும்
உயிர்ப்பன்மை கணக்கெடுப்புகளில் கொடிகளின் பங்கு கிட்டத்தட்ட 5% கீழாகவே இருந்தது மரங்களை ஒப்பிடும் பொழுது. அதற்கு பிறகாக ஆனால் கொடிகளின் பங்கு, முக்கிய பங்கு, காடுகளின் கொடிகளின் பங்கு பற்றி தற்போது அதிக அளவில் பேசப்பட்டு வருவ காரணத்தினால் தற்போது ஆஹ் கிட்டத்தட்ட எந்த ஒரு உயிர்ப்பன்மை ஆராய்ச்சிகளிலும் கொடிகள் விடப்படுவதில்லை தற்போதைய சூழ்நிலையில். ஆனால் முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படாத காரணங்கள், வெவ்வேறு காரணங்கள் உள்ளன. அதை ரெமட்ஸ் வெர்சஸ் ஜெனட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, கொடிகள் வந்து பொதுவா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வேர் ஊண்டி வளராது. ஒரே இடத்துல வேர் ஊண்டும் ஒரு மரத்து மேல ஏறும், மறுபடியும் கீழே விழுகும், அந்த கீழே விழுந்த இடத்துல மறுபடியும் அந்த இடத்துல வேர் போடும், மறுபடியும் மேலே ஏறும். அப்படியே அந்த அந்த மாதிரியும் ஃபுல்லா அங்க எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி கீழே விழுந்து, கீழே எங்கெங்க விழுகுதோ அந்த விழுகிற இடத்துல வேர் போட்டு வர்றதுனால அந்த ஜெனட்னு சொல்லக்கூடிய அந்த முதல் தாய் வேர், அதையும் அந்த ரெமட்னு சொல்லக்கூடிய பின்னாடி விழுந்ததுக்கு அப்புறம் உருவான அந்த வேர்களையும் முதல்ல வந்து பிரிச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம அந்த உயிர்ப்பன்மை ஸ்டடி பண்ணும்போது அந்த எது வந்து உண்மையான தாய் வேர், எது வந்துட்டு ரெமட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கப்புறமா அடர்த்தியான சிக்கல்கள், அந்த அந்த டென்ஸ் என்டாங்கிள்மெண்ட் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியிலே வர முடியாது. அந்த கொடியில பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்க ஒரு மரம் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு உயிர்ப்பன்மை தொடர்பான ஒரு ஆராய்ச்சி பண்ண போறீங்க. இங்க உள்ள மரங்களை வந்து கணக்கிடணும்னு சொல்றாங்க. நீங்க போனீங்கன்னா உங்களோட வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும். இங்க நீங்களே இந்த போட்டோ வச்சு கணக்கிட்டு சொல்லிடலாம். ஒரு மரம் 2 மரம் சொல்லிட்டு எவ்வளவு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். ஆனா இங்க உள்ள கொடிகளை பாத்தீங்களா, யாராவது இந்த 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 புகைப்படத்தை வைத்துக்கொண்டு யாராவது ஒருவராவது இதுல எத்தனை கொடி இருக்குது என்று யாராவது சொல்ல முடியுமா? மிகவும் கடினம். ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில இதுல ஆராய்ச்சி பண்ணங்கிற முறையில சொல்றேன். ஒரு 10,000 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு காடை, 10,000 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள காடை நான் வெறும் மரங்களை மட்டும் எண்ணி மரங்களை மட்டும் எடுத்துட்டு வரணும்னா எனக்கு ஒரு 4 நாள் 5 நாள் போதும். அதே வேளையில நான் கொடிகளை மட்டும் தனியா பண்ணணும்னா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாளாவது ஆகும். அவ்வளவு டைம் எடுக்கும். மேல இந்த பக்கம் இருக்க படத்துல பாத்தீங்கன்னா அந்த என்டாங்கிள்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஃபுல்லா முள்ளு எல்லாமே பயங்கரமா இருக்கும். அது உள்ள போயிட்டு அதை மெஷர் பண்ணி அதுல போய் உண்மையான தாய் வேறு எது, ரெமட் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு பண்றது மிகவும் ஒரு ஒரு கஷ்டமான செயல். இதன் காரணமாகவும் கொடிகள் மிகவும் தவிர்க்கப்பட்டு வந்தது. இன்னொரு முக்கியமான காரணம் என்றால் லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், நிபுணத்துவம் இல்லாமை. நான் முன்பே கூறியதை போல 2006க்கு முன்பாக கொடிகளில் வேலை செய்யும் ஆர்வம் மிகவும் குறைவாகவே இருந்தது. நெறிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை. எனவே நிபுணத்துவமும் மிகவும் குறைவாகவே இருந்தது. இந்த புகைப்படத்தில் காணப்படுபவர் ப்ரொஃபசர் ஸ்னெட்ஜர், லைனா இக்காலஜி ப்ராஜெக்டோட ஒருங்கிணைப்பாளர் இவர்தான். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேப் ஒட்டி இருக்க இடம், இந்த ரிப்பன்ஸ் ஒட்டி இருக்க இடம் எல்லாம் மரங்களை வந்து அளவிடுறது மிகவும் ஒரு ஈஸியா ஒரு சாதாரணமான எளிய செயல். ஆனால் கொடிகளுக்கு அவ்வாறு கிடையாது. நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 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 5 சதுர மீட்டர் இடத்துக்குள்ளேயே நீங்க எத்தனை இடத்த மெஷர் பண்ண வேண்டியிருக்குன்னு நீங்களே கொடிகளின் சூழலியல் முன்பே சொல்லியது போல கொடிகள் வெப்பன் மண்டல காடுகளில் குறைந்தபட்சம் 20% முதல் 50%, அதிகபட்சமாக 50% வரை அதோடைய எண்ணிக்கையில் இருக்கும். அவ்வாறாக இருக்கும்பொழுது இப்ப நம்ம ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சமபலம் பொருந்தியவர்கள் இருவர் சண்டை போடும்போது இந்த சண்டை வந்து ஒரு மிகவும் பயங்கரமானதா இருக்கும். ஆனால் ஒரு பலம் குன்றிய ஒருவரும் பலம் அதிகமான ஒருவரும் சண்டை போடும்போது நமக்கு என்ன நடக்கும் என்று நம்மளால் கணித்து விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு காம்படிஷன் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கிளைம்பர்ஸ், செடிகளும் கொடிகளும் கிட்டத்தட்ட மரங்களும் ஒரே அளவா உள்ள காடுகள்ல காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வர்ற பகுதிகளில் பார்க்கலாம். தாவர கரிம தேக்கம், மற்ற தாவரங்களைப் போல கொடிகளும் தாவர கரிம தேக்கத்தில் ஈடுபட்டு வருகின்றன. வன இயக்கவியல், நான் முன்பு சொல்லியது போல 40% முதல் 50% வனத்தை எவ்வாறு இயக்குவதை பின்வரும் பகுதிகளில் இலையின் நீண்ட ஆயுள் தன்மை மற்றும் ஒளிக்கான எதிர்த்தாக்கம். அதாவது இது ஒரு முக்கியமான பகுதி. நம்ம முன்னாடி கூறிய மாதிரி இது ரொம்ப முக்கியமான பகுதி. முன்பு வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி இதழ்களின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், கொடிகளுடைய இலைகளின் ஆயுட்காலம் மிகவும் குறைவானதாக இருக்கும் என்று ஒரு பரவலாக பேச்சு இருந்தது. சில ஆய்வு கட்டுரைகளையும் அது உறுதிப்படுத்தின. அதை மேற்கோளாக காட்டி 2016ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டோம்.
சுமார் 40 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு காட்டில் பரவலாக காணப்படும் அதிகமாக காணப்படும் 10 மரங்களை எடுத்துக்கொண்டோம். அதே போல பரவலாக அல்லது அதிகமாக காணப்படும் 10 கொடிகளை எடுத்துக்கொண்டோம். அந்த ஒரே இடத்திலிருந்து அந்த இரண்டு லைஃப் ஃபார்ம் வந்துட்டு ஒரே இடத்துல தான் இருக்கு. ஒரே வகையான சூழ்நிலை தான் அங்க நிலவுது. ஒரே வகையான மண் தான் இருக்குது. ஒரே வகையான மழை தான் அங்க நிலவுது. அப்படி இருக்கும்போது எங்களோட ஆராய்ச்சி முடிவுல என்ன தெரிஞ்சதுன்னா, கொடிகளின் இலைகளின் ஆயுட்காலம் உண்மையிலேயே மரங்களை விட மிகவும் குறைவாக இருந்தது. சரி, குறைவா இருக்கே, அப்ப என்ன காரணம்? எதுக்காக மரங்களுக்கு வந்து மரங்களோட இலைகள் வந்து எதுக்காக அதிக நாள் இருக்கணும், கொடிகளோட இலைகள் வந்து ஏன் ரொம்ப வந்து குறைச்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ மரங்கள் வந்து இந்த இலைகள் வந்து அதிக ஆயுள் கொண்டிருந்ததுனால மரங்கள் வந்து மூலிகை தற்காப்புக்காக அதிகமாக செலவிட வேண்டியிருந்தது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வளங்கள் கொடுக்கும்போது அதோட உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அந்த மூலிகை தற்காப்புக்காக மரங்கள் வந்து அதிகமா செலவிட்டது. அப்படி அதிகமா செலவிட்டதுனால அவங்க வந்து ஒளிச்சேர்க்கைக்கான கருவியில வந்து அதிகமா செலவு பண்ண முடியல. ஆனா அதே நேரத்துல கொடிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட இலையின் ஆயுள் காலம் கம்மியா இருந்ததுனால அவங்க வந்து அந்த மூலிகை தற்காப்புக்காக அதிகமா செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வாழ போறதே 5 மாசமோ 6 மாசமோ அப்படிங்கிறதுனால அந்த மூலிகை தற்காப்புக்கு அதிகமா செலவு பண்ணல. ஆனா ஒட்டுமொத்த வளங்களையும் சேர்த்து வைத்து அந்த ஒளிச்சேர்க்கைக்கான கருவியில் அதிகமாக செலவிட்டது கொடிகள். சரிங்களா? அப்படி அதிகமா செலவிடும் போது என்ன அர்த்தம்னா, மரங்கள் ஆயுள் காலம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒளிச்சேர்க்கையின் அந்த வீரியம், அதாவது அந்த சக்தி வந்து மிகவும் கம்மியா இருக்கும். வருஷம் ஃபுல்லா நடந்துட்டே இருக்கும். அந்த ஒளிச்சேர்க்கை நடந்துட்டே இருக்கும். அந்த ரிசோர்ஸ் அடிஷன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ஆனா கொடிகள்ல பாத்தீங்கன்னா வாழ்றது 6 மாசமா இருந்தா கூட அந்த ஒளிச்சேர்க்கைக்கான கருவி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனால அந்த 1 வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை 6 மாசத்துலயே முடிச்சுட்டு அந்த இலைகளை வந்து உதிர்த்துது. சரி, இப்படி இலைகளை வந்து வேகமா உதிர்க்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தண்ணி இல்லாத வறட்சியான இடங்கள்லயும் அந்த சீசனல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மாசமோ 4 மாசமோ மழையே பெய்யாமல் இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல குறிப்பா வந்து அது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இலையை வச்சுட்டு வாட்டர் லாஸ், அதாவது தண்ணியை வந்து வேஸ்ட் ஆக்குறதுல வந்து குடிகள் வந்து பெரும்பாலும் விரும்புவதில்லை. ஆனா மரங்கள் வந்துட்டு அன்ஃபேவரபிள், அதாவது சந்தர்ப்பம் சூழ்நிலையில் சரியாக இருக்கும் பொழுதும் சரி, சந்தர்ப்ப சூழ்நிலையில் சரியில்லாமல் இருக்கும் பொழுதும் சரி, தனது இலைகளை நீட்டித்து வைத்துக் கொண்டு அவை வாழ்ந்து வருகின்றன. சோ இதனால என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி சீசனல் ஃபாரஸ்ட், அதாவது அந்த மழையே இல்லாம வறட்சியான இடங்கள்ல வந்துட்டு இந்த கொடிகள் வந்துட்டு இது வந்து ஒரு 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 அட்வான்டேஜா தான் பார்க்கப்படுது இந்த மாதிரி நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலையும் முக்கியமானது. லீஃப் எவ்ரி லீஃப் மேட்டர்ஸ். இது என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றது. இந்த கடைசியா நான் சொல்ல வர பாயிண்ட் வந்துட்டு நான் பார்த்த வரையில நிறைய கொடிகள்ல பாத்தீங்கன்னா அந்த இலை காம்புன்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான நீளத்துல இருக்கும். எதுக்காகனா தன் மேல வந்து தன்னோட நிழல் படக்கூடாது. அதாவது நான் உருவாக்குற ஒவ்வொரு இலைகளுமே ஒளிச்சேர்க்கையில ஈடுபடணும், யாருக்கும் சும்மா இருக்க கூடாதுன்ற மாதிரி. ஆனா மரங்கள்ல அந்த மாதிரி கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் என்னோட சொந்த மறுபடியும் நான் சொல்றேன். இதை மறுபடியும் நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். மரங்களை பாத்தீங்கன்னா பொதுவா அந்த தன்னோட இனங்களையே தன்னோட நிழலை வந்து நிறைய இடத்துல பொருத்தும். அதனால அந்த 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 இலைகளுக்கு வந்து வேலையே இல்லாம போயிடும். ஏன்னா ஒளிப்பட்டாதான் அங்க வேலையே இல்லாம போயிடும். ஆனா கொடிகள் அந்த மாதிரி கிடையாது. நான் உருவாக்குற ஒவ்வொரு இலையுமே வந்துட்டு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். அதுக்காக அந்த இலை காம்பை வந்துட்டு அதோட நீளத்தை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். அப்புறமா பூக்கும் மற்றும் பலன் தரும் நிகழ்வுகள். இதுவும் அநேக இடங்கள்ல நடக்கிறது என்னன்னா, இப்போ மரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல ஒரு 3 மாசமோ இல்ல 4 மாசமோ அந்த காலகட்டத்துக்குள்ள அதிகபட்சமா அந்த பீக்னு சொல்லுவாங்க, யூனிமோடல் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல உச்சபட்சமா போகும். அந்த 3 மாசத்துக்குள்ளேயே அந்த காட்டுல இருக்க எல்லா மரமுமே பூ பூக்கும், எல்லா மரமுமே பழமும் தரும் அந்த மாதிரி டைம். ஆனா இந்த கொடிகளை பாத்தீங்கன்னா இதுக்கும் சப்போர்ட்டிங், அதாவது நிறைய ஆய்வுகள் தெரிவிக்குது. கொடிகள் பாத்தீங்கன்னா அப்ப அந்த மாதிரி அந்த யூனிமோடல் பீக்கிங் அப்படிங்கறதே எங்கேயுமே இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது. ஆனா எல்லா மாசத்துலயுமே அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கொடி ஏதோ ஒரு இடத்துல பூ பூத்துட்டு இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பழம் வந்துட்டு இருக்கும். சரி, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை நம்பி வாழ்ற உயிரினங்களுக்கு வந்துட்டு, அதாவது விலங்குகளுக்கு வந்துட்டு அது ஆதரவா செயல்படுற அப்படின்னு மாதிரி. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், அது முன்னாடியே சொன்ன மாதிரி
நிறைய இடங்கள்ல மரங்கள் மேல ஏறி மறுபடியும் தவறி கீழே விழுகும். கீழே விழுந்தா மறுபடியும் வேர் போட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து ஏறும், மறுபடியும் கீழே விழுகும். ஸோ இந்த விழுகிறது எந்திரிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ங்கிறது வந்துட்டு செடிகள் வந்து ஒரு முக்கிய பண்பு, அதாவது கொடிகளோட ஒரு முக்கிய பண்பு. ஆஹ் விலங்கு விலங்குகள் ஜூகோரஸ் டிஸ்பர்சர். நிறைய கொடிகள் பாத்தீங்கன்னா அதோடைய பழங்களின் விதைகள் வந்துட்டு அனிமல்களால், அதாவது விலங்குகளால் தான் டிஸ்பர்ஸ் செய்யப்படுகிறது மரங்களுடன் ஒப்பிடும் பொழுது. கெனோபிக் கேப் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கவிகை வெளி இயக்கவியல். அதாவது என்னன்னா, இது ஒரு 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 இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு காட்டுல போனாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வயசான மரமோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னாலயோ அந்த இடத்துல வந்து ஒரு கேப்போ இல்ல ஏதோ ஒரு வெற்றிடம் உருவாகும். அது ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த வெற்றிடம் உருவாகும் போது என்ன பண்ணும்னா, அதோடைய சீட்லிங்ஸ், அந்த விழுந்த மரத்தோட சீட்லிங்ஸ் வந்து கீழே இருந்து மறுபடியும் முளைச்சு வர்றதுக்கு ரெடி பண்ணும். இதுதான் இயற்கையா நடக்கக்கூடியது. வந்து இந்த பயனியர் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அது வளர்ந்து அந்த கீழே உள்ள ஸ்பீசிஸ்க்கு வந்து நிழல் கொடுக்கும். அந்த நிழலை பிடிச்சு கொண்டு மறுபடியும் இந்த ஸ்பீசிஸ் வளர்ந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பும். இது வந்து இயற்கையா நடக்கக்கூடியது. ஆனா எந்த ஒரு காட்டுல கொடிகள் வந்து அதிகமா இருக்கோ அவங்க அந்த அந்த இடத்துல வந்து இந்த கெனோபி கேப் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து துப்புரவாக மாற்றி அமைக்கப்படும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடிகள் எனப்படுவது ஒளி விரும்பிகள். அதாவது எங்க சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கோ அங்க வந்து ரொம்ப அடர்த்தியா ரொம்ப போட்டி போட்டுக்கொண்டு வளரக்கூடிய தன்மை உடையது. அப்ப இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும்னா, அந்த அந்த பர்டிகுலர் அந்த மரத்தோட சீட்லிங் வளர்றதுக்கு முன்னாடியே இந்த கொடிகள் அந்த இடத்த வந்து முழுவதுமாக ஆக்கிரமித்து மற்ற வேற எந்த விதமான, அதாவது மரங்களோ வேற எந்த விதமான செடிகளோ அந்த இடத்தில் ஊடுருவ முடியாத அளவிற்கு அந்த இடத்தை ஆக்கிரமித்து வளர்ந்துவிடும். எனவே அந்த 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 கேப், அந்த விழுந்தது இறுதி வரைக்கும் அது அப்படியே நீடித்து நிற்கிற மாதிரியே செயல்படும். ஜெர்மினேஷன் சக்சஸ். அதே போல வெற்றிகரமான விதை முளைத்தல். இது என்ன பண்ணும்னா, அந்த சக்சஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வந்துட்டு விதை போட்டு எவ்வளவு ரீஜெனரேஷன் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா வகையான டிஸ்டர்பன்ஸ்களையும் எல்லா விதமான இடைஞ்சல்களையும் முன்னெடுத்து எளிதான முறையில் வேகமாக வளர்ந்துவிடும் மரங்களை ஒப்பிடுகையில். இப்போ வரைக்கும் அதோட சூழலியல் அப்புறம் அதோட முக்கியத்துவம் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போது எதிர்மறையான தாக்கங்கள், அதோட எதிர்மறையான தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். மரங்கள் மீதான எதிர்மறையான விளைவுகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 சமபலம் புரிஞ்சவங்க மோதும் போது அந்த அந்த சண்டை எவ்வளவு வந்து ஒரு உக்கிரமானதா இருக்குமோ, அதே மாதிரி இந்த மரங்களும் கொடிகளும் மோதிக்கொள்வது வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு வகையான சண்டை போய்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 வகையா எடுத்துக்கலாம். தரைக்கு மேல நடக்கிற சண்டை, தரைக்கு கீழே நடக்கிற சண்டை. அதாவது அபோவ் கிரவுண்ட் ஃபைட், பிலோ கிரவுண்ட் ஃபைட்னு சொல்லுவாங்க, காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தரைக்கு மேல நடக்கிறது வந்து ஒளி மற்றும் இடத்திற்காக. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கொடிகள் என்ன பண்ணும்னா, அந்த மரங்கள் வந்துட்டு தன்னை வந்து செங்குத்தா வளர்றதுக்கு, தன்னோட ஸ்டெபிலிட்டி, தன்னை வந்து நேரா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்கொள்ளும் உணவில் பெரும்பகுதியை தன்னுடைய அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மரங்கள் வந்துட்டு குண்டாயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு வந்து அதிகமா செலவு பண்ணும். ஆனா கிளைம்பர்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது கொடிகள் பாத்தீங்கன்னா, நான் வந்து மரத்து மேலேயோ இல்லை வேற ஏதோ பொருள் மேலேயோ சார்ந்து இருக்கிறதுனால மரங்கள் என்னென்ன வளங்கள் எடுக்குதோ அதே அளவிலான வளங்களை எடுத்துக்கொண்டு, ஆனால் அது அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட், அதாவது அந்த தண்டுல வந்து செலவிடாது. அதற்கு பதிலாக மரங்களை விட 3 மடங்கு அதிக இலைகளையும் இலை பரப்புகளையும், மரங்களை விட அதிகமான பூக்களையும், மரங்களை விட அதிகமான பழங்களையும் உற்பத்தி செய்யும். தனது தனது அனைத்து வளங்களையும் இலை மற்றும் பூ மற்றும் பழங்களுக்காகவே முழுவதுமாக செயல்படுத்தும். சோ அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, அவங்க மேலே சாஞ்சுக்கிட்டு அவங்கள பிடிச்சே மேலே ஏறி மேல போய் அந்த இலைகள் ஃபுல்லாத்தையும் தன்னோட இலைகளால் பரப்பி அந்த ஒளி வந்து மரங்களுக்கு ஊடுருவே முடியாத அளவுக்கு செஞ்சு மரங்களுக்கு எந்த விதமான ஒளியும் வராது. ஃபுல்லா மேல போய் அடிச்சதுனால மரங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒளி வராது. அப்போ ஒளி வராதப்போ ஒளி சேர்க்கை நடைபெறாது. ஒளி சேர்க்கை நடைபெறாட்டி உணவு கிடைக்காது. இது மாதிரி ஒரு எப்பயுமே ஒரு காம்படிஷன் வந்து மரங்களுக்கும் கொடிகளுக்கு இடையில நடந்துட்டே இருக்கும். இது மேல நடக்கிறது. அதே மாதிரி பூமிக்கு, அதாவது தரைக்கு கீழே, அதுக்கு கீழே எப்பயுமே எவ்வளவு தண்ணி யார் எடுத்துக்கிறது, யார் வந்து அந்த ரூட்டோட ஸ்பேஸை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது அந்த இடத்துல சண்டை போயிட்டே இருக்கு எப்பயுமே. இப்பேற்பட்ட அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது பெரும்பாலான நேரங்களில் கொடிகள் மரங்களை ஈஸியாக வீழ்த்திவிடும். அதாவது மிகவும் எளிதாக வீழ்த்திவிடும்.
சரி, மரங்களை வீழ்த்தி விட்டு கொடிகள் முற்றிலும் ஆக்கிரமித்து விட்டால் என்ன நடக்கும்? ஒரு காடுகளை கொடிகள் முற்றிலும் ஆக்கிரமித்து விட்டால் என்ன நடக்கும்? முதலாக கரியமில இருப்பை குறைத்துவிடும். அதாவது என்னதான் கொடிகள், அது தாவரங்கள், அவைக்கும் உரிமை சம உரிமை உண்டு என்று கூறினாலும் கூட மரங்கள் தக்க வைக்கும் கரியமில இருப்பை கொடிகளால் தக்க வைக்க இயலாது. ஏனென்றால் அவை தண்டுகளில் மிகவும் குறைந்த அளவை செலவிடுகின்றன. மற்ற அனைத்தையும் தனது இலைகளிலே செயல்படுத்துகின்றன. ஆனா அந்த இலைகள் வந்து வேகமாகவே விழுந்து விடுவதனால் அந்த அந்த கரியமிலமும் மீண்டும் நமது சுற்றுப்புறத்துக்கு திரும்பி விடுகிறது. எனவே இது ஒரு முக்கியமான எதிர்மறை தாக்கம். இரண்டாவது பாத்தீங்கன்னா வன மீள் உருவாக்கம் மீதான விளைவு. நான் முன்னாடி சொன்னது போல இந்த கெனோபி கேப் டைனமிக்ஸ் அப்படின்னு சொன்னது போல செடிகளுடைய மரங்களுடைய ரீஜெனரேஷனை, அதாவது மீள் உருவாக்கத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தும். இதன் காரணத்தினால்தான் எந்த ஒரு வன மேலாண்மை நடைமுறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, இப்போது இந்தியாவில் மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டிலும் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த கொடிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும். அந்த 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 வன மேலாண்மை எனப்படுவது ஒன்லி மரத்துக்காக மட்டுமே அதை செயல்படுத்தினால் அது வந்து முற்றிலும் நீக்கப்பட்டுவிடும். கொடிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும். சரி, இதெல்லாம் வந்துட்டு சில சில எதிர்மறையான தாக்கங்கள், கொடிகளுடைய எதிர்மறையான தாக்கங்கள். தற்போது நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2012 வந்து ஒரு ரிப்போர்ட் வெளிவருதுங்க. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா வெப்பமண்டல காடுகள் முழுவதுமாக இந்த கொடிகள் மிக வேகமாக முன்னேறி வருகின்றன. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 20-30 ஆண்டு கால இடைவெளிகளில் இந்த கொடிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு அரை மடங்கிலிருந்து 1 மடங்கு வரை முழுவதுமாக உயர்ந்து வருகிறது. இதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்த்தாலும் கூட அதுக்கான காரணங்கள் பின்னாடி பகுதியில் பார்க்கலாம். இருந்தாலும் சொல்றேன், எல்லா வகையிலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட அதுக்கு பின்னாடி நிக்கிறது நம்ம தான், மனிதர்கள் மட்டும்தான். அதுக்கான காரணங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மரம் வீழ்ந்து கிடக்குது. அதற்கு மேல பாருங்க எவ்வளவு கொடிகள் வந்து ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லி. இந்த கொடிகளையும் மீறி அந்த மரத்தோட சீட்லிங் வளர முடியும்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ பாசிட்டிவ் இம்பாக்ட், அதாவது நேர்மறையான தாக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவா இது மாதிரி நான் நிறைய இடத்துல வந்துட்டு பேசியிருக்கேன், கொடிகளை பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து எழுதுற முதல் கேள்வி வந்து, கடைசியா நீங்க என்ன சொல்ல வரீங்க லைனாஸ் வந்துட்டு, அதாவது கொடிகள் வந்துட்டு நல்லதா கெட்டதா அப்படின்னு தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய பேர் கேட்க போறீங்க. இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், பின்னாடி நீங்க கேட்டீங்கன்னா நான் அப்ப பதில் சொல்லிக்கிறேன். ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, இனங்களின் பன்முகத்தன்மை. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 20-25% வரைக்கும் அந்த காடுகள்ல பாத்தீங்கன்னா கொடிகளோட பங்களிப்பு இருக்கும். எத்தனை வகையான ஸ்பீசிஸ் இருக்கோ அதுல இவங்களோட பங்கு வந்து ஒரு 20-30% வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா விலங்கியல் கூட்டத்திற்கான உணவு. நான் முன்பே கூறியது போல அந்த யூனிமோடல் பீக்கிங் அப்படிங்கிறது வந்து கிடையாததுனால வருடம் முழுவதுமாக ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து உணவு விலங்குகளுக்கு, தன்னை நம்பியிருக்கும் விலங்குகளுக்கு வந்து உணவளித்துக் கொண்டிருக்கிறார். மூணாவது பாத்தீங்கன்னா கவிகளில் வசிக்கும் விலங்குகளுக்கான நடைபாதை. இது அந்த கெனோபி டுவெல்லிங் அனிமல்ஸ் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு தன்னை அடிக்க வர்ற அந்த பிரெடேட்டர்ஸ்ல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கிய பங்கா இருக்கு லைனாஸ். நம்ம முன்னாடி சிறு வயதில் பார்த்த டார்சன் படங்களை போன்று இந்த கொடிகள் வந்து இந்த மாதிரி உயிரினங்களை வந்து தன்னோட எதிரிகள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு வந்து அதிகமா பயன்படுது. அதுக்கப்புறமா ஃபுட் அண்ட் ஃபோடர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உணவு மற்றும் தீவனம். இது வந்துட்டு ஒரு மறுக்கவே முடியாதது. இன்றளவும் 70-75% மேலாக ஆப்பிரிக்க நாடுகளில் மக்களால் பயன்படுத்தக்கூடிய உணவு மற்றும் ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனம் அனைத்தும் கொடிகளின் மூலமாகவே கிடைக்கின்றன. எதிர்கால இயக்கங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ கொடிகள் வந்து ரொம்ப வேகமா முன்னேறி வந்துட்டு இருக்கு. இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்பன் ஸ்டாக்கிங், கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ரொம்ப கீழே போயிட்டு இருக்குது. மரங்கள் எல்லாம் செத்து மடிஞ்சிட்டு இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உலகில் உள்ள பல ஆராய்ச்சியாளர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டு ஒரு 3 வகையான காரணங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த CO2, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்ல கொடிகள் வந்து நன்கு வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மரங்களால அந்த இடத்துல வளர முடியாது அப்படின்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கு சரியான தமிழாக்கம் தெரியல.
அது அதிகமானதுனால கொடிகளுக்கு வந்து அது ஒரு 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 ஆதரவா செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணாவது தான் முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றாங்க. ஆந்த்ரோபோஜெனிக் டிஸ்டர்பன்ஸ், மனிதர்களால் ஏற்படும் இடையூறுகளின் காரணத்தினால் அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்ல சொன்னேன், இப்போ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் வந்து ஒளி விரும்பிகள், வெளிச்சம் எங்க அதிகமா கிடைக்குதோ அந்த இடத்துல இவங்களுக்கு மேல யாராலும் வளர முடியாது, கொடிகள் மாதிரி வேற யாராலும் வளர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நம்ம காட்டுக்கு நடுவில் ரோடு போடுறோம், திடீர்னு நாங்க எஜ்ஜெல்லாம் உருவாக்குறோம், சில இடங்களை வந்து சுத்தமா கட் பண்ணி விட்டுறோம். அந்த மாதிரி எங்கெல்லாம் ஒளி கிடைக்குதோ அந்த இடத்த பிடிச்சி அவங்க படர ஆரம்பிச்சாங்கன்னா உள்நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம். அந்த ஆந்த்ரோபோஜெனிக் டிஸ்டர்பன்ஸ் அதுதான் வந்துட்டு இந்த கொடிகளை வந்து அதிகமா முன்னேறி போறதுக்கான காரணமா நான் பாக்குறேன். நான் படிச்சதுல இருந்து, நான் தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து. அதுக்கப்புறமா இந்த சமநிலை அப்படிங்கிறது அடையாமல் போச்சுன்னா, என்னதான் இருந்தா கூட இந்த கொடிகள் வந்துட்டு அதுக்கு உரிமை இருக்கு, அதுவும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நிறைய வந்து ஆராய்ச்சிகள் வந்து அதை வந்து ஒரு ஸ்மார்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிளான்ட் அதாவது தாவரங்களிலேயே கொடிகள் வந்து தே ஆர் வெரி ஸ்மார்ட் அப்படின்றாங்க. ஸோ என்னதான் அப்படி இருந்தாலுமே கூட கடைசியா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கான காரணம் நம்மளா தான் இருக்கும். அவங்க அவங்க கொடிகளை வந்துட்டு குற்றம் சுமத்தியோ இது பண்ணியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. தப்பு தவறு என்பது நமக்குள்ள ஒன்று இருக்கிறது. அதை நம்ம உணர்ந்தாலே போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு எப்பயுமே. லைனாஸ் கொடிகள் வந்து நல்லதா கெட்டதா அப்படிம்பாங்க. கடைசியா வந்துட்டு நான் அவங்க நல்லது சொல்லி கேட்கலாம் வந்தா கடைசி நீ கெட்டது வில்லன் மாதிரி அதை வந்து நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு கூட. ஆனா ஒரு கொடிகளின் ஆராய்ச்சியாளனா ஐ எப்படி சொல்றது தெரியல, ஐ ஆல்வேஸ் அட்மையர் தம். ஒரு நிறைய காரணங்களுக்காக நான் அதை வந்து அட்மையர் பண்றேன் ட்ரூவா. நான் தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என்னோட அப்சர்வேஷன்ஸ், அதாவது என்னோட அப்சர்வேஷன்ஸ் இருந்து நான் சில முக்கியமான இங்க வாழ்க்கை கற்றலை வந்து கொடிகள் மூலமா நம்ம என்னென்னலாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்களும் கேளுங்க. ஜெர்மினேஷன், அதாவது முன்னாடி எங்கேயாவது ஒரு கேப் கிடைச்சிச்சுன்னா, அங்க ஒளி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி முதலா முந்திரிச்சு வந்து அந்த இடத்த ஃபுல்லா ஆக்கிரமிச்சிடலாம். ஸோ பி த பைனியர் இன் வாட் யூ டூ. நீங்க என்ன செஞ்சாலும் சரி அதில் முன்னோடியா இருங்க. போஸ்ட் ஃபைண்டிங், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சர்ச்சர் ஷூட் பாம்பு மாதிரி ஊர்ந்துகிட்டே போகும்னு சொல்லியிருந்தேன்ல, தனக்கு தேவையான அந்த வாழிடம் கிடைக்கிற வரைக்கும் அது விடவே விடாது. ஏதாவது செஞ்சு அந்த இடத்த போய் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கறது வந்து குறிக்கோளா இருக்கும். அதே மாதிரி நம்மளும் நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடாம அதை தொடரும். அதுக்கப்புறமா இன்கேப்பபிள் பிளான்ஸ், இயலாத தாவரங்கள். நிறைய அறிவியல் ஆர்வலர்கள், நிறைய ஆய்வு கட்டுரைகள் இந்த கொடிகளை இவ்வாறுதான் விளக்குகின்றன. இன்கேப்பபிள் பிளான்ஸ், இயலாத தாவரங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இயலாத தாவரம்னு சொன்னாலும் கூட எல்லாம் இயன்ற ஒரு தாவரத்தை கொல்லும் அளவிற்கு, அதாவது வீழ்த்தும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவை. அடுத்ததாக வளங்களை மிக பொருத்தமான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுதல். இந்த நான் முன்னாடி சொல்லியிருந்த அந்த லீஃப் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீஃப் வந்துட்டு தான் உருவாக்குற ஒவ்வொன்றையுமே வந்து இந்த ஒளிச்சேர்க்கை நடத்தணும், எதுவுமே வேஸ்டா நிக்க கூடாது அப்படிங்கறத வந்துட்டு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஒன்லி டு ரைஸ் அகைன். நிறைய நேரத்துல மரங்களில் ஏறும்போது அது கீழே விழுந்துடும். ஆனா விழுந்தாலும் மறுபடியும் வேர் போட்டு எந்திரிச்சு மேல போயிட்டே இருக்கும். அதனால எத்தனை தடவை நம்ம விழுந்தாலும் சரி மறுபடியும் எந்திரிச்சு மேல போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடாப்டேஷன். எந்த ஒரு சூழ்நிலையும் கொடுங்க, எந்த ஒரு என்விரான்மெண்ட்டையும் கொடுங்க, அதுக்கு ஈஸியா வளர்ந்து வந்துடும், எளிதான முறையில வளர்ந்து வந்துடும். அதே மாதிரி நம்மளும் நம்மளை மாத்தி அமைச்சுக்கணும். நம்ம கொண்டு போய் எங்க விட்டாலும் நம்ம முன்னேறி வர்றது கத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் சயின்ஸ், இது சயின்ஸ் கிடையாது, என்னுடைய என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க எனக்கு கேட்கலாம். நான் இதான் தமிழ்ல வந்துட்டு கொடுக்குற முதல் சொற்பொழிவுன்னு நினைக்கிறேன் கொடிகளை பற்றி. ஏதாவது தவறா சொல்லியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இதான் என் கேள்வி, நீங்க எப்படி வேணா கேட்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன். மிக்க நன்றி சகோ. அடுத்த ஸ்டேப் போய்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கொடிகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நாளாவே தேடிட்டு இருந்தோம். அவங்களோட தொடர்பு நரசிம்மன் மூலமா கிடைச்சது. ரொம்ப அருமையா கொடிகள் பத்தி ஒரு முழு பார்வையை கொடுத்தீங்க. இந்த காலத்துல எப்படி, அது இறுதியா நீங்க கொடுத்த சில தரவுகள் வந்து உண்மையிலுமே கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. சமகாலத்துல கொடிகளோட வளர்ச்சி வந்து 1% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தையும் உங்களோட ஆய்வுகளையும் தரவுகளையும் ஒன்றிணைச்சு இதுக்காக நேரம் ஒதுக்கி நல்ல ஒரு ஆவணமா உருவாக்கி எளிமையா மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதிகமான ஒரு அறிவியல் சொற்கள் இல்லாம கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நரசிம்மன் ஐயாவுக்கும் இந்த தருணத்துல ரொம்ப நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சகோ. நான் ஒண்ணு சொல்லிக்கலாம் ஆசைப்படுறேன். நரசிம்மன் சார், நான் வந்துட்டு அவர்கிட்டதான்
என்னோட எம்எஸ்சி டிகிரி அங்கே தான் படித்தேன், சார் கிட்ட தான் படித்தேன். நான் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் சரி, நான் இந்த இந்த இதை படிச்சதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தர் காரணம்னா அவரு நரசிம்மன் சார் தான். எனக்கு தேங்க்ஸ் சொன்னா பத்தாது, இருந்தாலும் சொல்றேன், தேங்க்ஸ் சார். நன்றிங்க பிரபு.